அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசியான விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் எப்படி அமைய போகுது, அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும், இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க ஒரு சாதாரண வகையான மக்களாக இருக்க மாட்டாங்க. இவங்களை சிலர் நேசிப்பாங்க, சிலர் வெறுப்பாங்க. இந்த மக்களை கவரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. ஆனால் அவங்கள இதை வச்சு மட்டுமே நம்ம பார்க்கறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு மர்மமானத மனிதர்கள் பிடிக்கும் அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க ஏற்ற நபர்களாக இருப்பாங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரொம்பவும் ஸ்பெஷலான ஆளாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் குழப்பமான நடத்தைகள் அவங்கக்கிட்ட இருந்தாலுமே இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆழமாகவும் தீவிர தன்மையுடனும் மற்றவங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த செயலில் வெற்றி அடையும் வரைக்குமே தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க. அது எல்லோருக்குமே தெரியாதுங்க. அவங்க கூட பழகினா மட்டும்தான் அவங்க எவ்வளவு உண்மையானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க முடிந்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை நேசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவங்களோட மனதில் இருக்கிறத அப்படியே பேசிடுவாங்க. இதனால தாங்க அவங்க பேசுகிறது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி இருக்கும், சில சமயம் கட்டுப்பாடு இல்லாமல் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் இவங்களை புரிந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இவங்களோட செயல்கள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலுமே அதுக்காக இவங்க ரொம்பவும் தீவிரமானவங்க, ரொம்பவும் கடுமையானவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்கக்கிட்டையுமே நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். எல்லோரையுமே சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுலையுமே நல்ல கவனமாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கும். அவங்களோட நகைச்சுவை, புத்திசாலித்தனம் அது மட்டும் இல்லாமல் நேர்மையோடு சேர்ந்து எல்லாமே இருக்கும். எல்லா விஷயத்தையுமே இவங்க காமெடியாக எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தமும் ஆகாதுங்க. அதுக்காக இவங்களுக்கு சரின்னு பட்டால் அந்த விஷயத்தை எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டாவது செஞ்சுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தால் அது எவ்வளவு சுலபமாக இருந்தாலுமே செய்ய மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் நிறைய இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக நீங்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைக்கு நீங்கள் வர முடியும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வருடத்தின் தொடக்கமே உங்களுக்கு ஒரு அற்புதமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருடத்தின் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களின் சஞ்சாரங்களுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக உங்களோட ராசியின் மீது பாதிக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்கக்கூடிய அற்புதமான வருடமாக மாறப்போகுதுங்க இந்த 2025. கடந்த காலத்தில் எந்த விஷயங்களுமே எல்லா முயற்சி செஞ்சு நடக்காமல் போயிருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்தையுமே துணிவோடு செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விரும்பிய வரன் கிடைக்கும் வாய்ப்பும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. காதலர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தருவாங்க. திருமண விஷயமே கைகூடும் வாய்ப்பை பெறுவீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து எவ்வளவு தட்டுப்பாடு இருந்திருக்குங்க. வாழ்க்கையில் போதுண்டா சாமி கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும்.
இந்த வருடம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அனைத்து தட்டுப்பாடுகளுமே உங்களை விட்டு நீங்கும் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். தனஸ்தானாதிபதியாக இருந்து வந்த குரு பகவான் உங்களுக்கு சமசப்தமாக 7வது இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால பணவரத்து அப்படிங்கிறதுமே அதிகரிக்கும் வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் விரும்பிய துறையில் சீட்டு கிடைக்குங்க. போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுத்தீங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பை இந்த வருடம் நீங்கள் பெற முடியும். ஒரு சூப்பரான வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்கள், சண்டை, சச்சுரவுகள் அனைத்தும் தீரும். சகோதரர் வழிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே நீங்கும். ஒற்றுமை உணர்வோடு செயல்பட போகிறீங்க. வேலையில் இருந்து வந்த மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, வேலை அழுத்தமாக இருந்தாலும் சரிங்க, அனைத்தும் குறைந்து காணப்படும். தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்திருந்த நஷ்டங்களும் டிரான்ஸ்ஃபருமே மாற்றங்கள் கட்டாயம் இருக்குங்க. நஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பை இந்த வருடம் நீங்கள் பெறுவீங்க. குறிப்பாக 2025 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச இடமாகவே இருக்குங்க. பிடிச்ச வேலையாகவும் அமையும். நிறைய ட்ராவல் செய்ய போகிறீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வாகனத்தை மாற்றும் யோகம் இந்த வருடம் இருக்குது. தொழில்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாகும் ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் மாறப்போகுது. ஏன்னா 5ல் ராகு இருக்கும்போது ஏற்பட்டிருந்த புத்திர தோஷமுமே நீங்கும். புத்திர தோஷத்தால் குழந்தைகளிடம் இருந்து பிரிந்தவங்களுமே குழந்தைகளோடு சேரும் வாய்ப்பை இந்த வருடம் சேருவீங்க. பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படும் வாய்ப்பும் அமையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி, பொறாமைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பர்களாக மாறப்போகிறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அனைத்து சுமைகளுமே குறைந்து காணப்படும். கடனை எல்லாம் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். லோனுக்காக காத்திருந்தவங்களுக்குமே நல்ல லோன் வசதி கிடைக்கும். இதன் மூலம் தொழிலை விரிவாக்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை பெற்றுத்தரும். தொழில் லாபம் பார்த்தவங்க இனிமேலுமே நல்ல லாபம் பெறும் வாய்ப்பும் இருக்குங்க. 7ஆம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கடந்த ஒரு 10 வருஷமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை நீங்கள் கடந்திருப்பீங்க. குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், காதல், தேவையற்ற உறவுகள், பழக்க வழக்கங்கள், தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த வலி, வேதனை ஆறாத வடுவாக இருந்திருக்குங்க. இந்த அத்தனை விஷயங்களுமே உங்களோட வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களுமே பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு பாடம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. வருடத்தின் தொடக்கத்திலேயே 7வது இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு சுப காரியங்கள் உங்களோட இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பிரிந்து வாழ்ந்த காதலர்கள், கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. மறுமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்குமே மறுமணம் நடக்கும். மே மாதத்துக்கு பிறகு 8ல் குரு மறைவதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக செயல்படணும். 3வது நபர்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. யாரிடம் பேசினாலுமே நிதானத்துடன் பேசுறது நல்லதாக இருக்கும். அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது ஜாதகத்திற்கு. கடந்த 3 ஆண்டுகளாக தந்தையை நினைத்தும் உறவுகளை நினைத்தும் கவலைப்பட்டிருப்பீங்க. பூர்வீக வீடுகளில், ஊர்களில் குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அமையும். பழைய வீடுகளை நீங்கள் சீர் செஞ்சு புதிய பால் காய்ச்சி குடியேறுவதற்கான வாய்ப்புமே இந்த வருடம் பெற முடியும். அதாவது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனா 2025 உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.